நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நெல்லை மாவட்டம் பேட்டை பகுதியை சேர்ந்தவர் 45 வயதான ஃபாரூக். மெக்கானிக்கான இவர் 4 சக்கர வாகனம் பழுது நீக்கும் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். பொதுவாக இவர் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கடையில் இருப்பது வழக்கம். அதன் பிறகு இரவு தனது கடையை மூடிவிட்டு தனது வீட்டுக்கு சென்று விடுவார். அந்த வகையில் கடந்த 29ஆம் தேதி இரவு 9 மணியளவில் ஃபாரூக் தனது கடையை மூடுவதற்காக பொருட்களை எடுத்து வைக்கும் பணியில் இருந்துள்ளார். அப்போது அதே பகுதியை சேர்ந்த அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியரான ஆனந்த் என்பவர் தனது காரை கொண்டு வந்து பழுது நீக்கம் செய்து தரும்படி ஃபாரூக்கிடம் கேட்டுள்ளார். ஆனால் கடை மூடும் நேரம் என்பதால் இப்போது காரை பழுது பார்க்க முடியாது என மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்துள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ஆனந்த் திடீரென தனது காரில் இருந்த அரிவாளை எடுத்து ஃபாரூக்கை தாக்குவதற்காக மெக்கானிக் கடைக்குள் சென்றுள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஃபாரூக் கடையில் இருந்த கார்களை சுற்றி சுற்றி ஓடினார். பின்னர் கடையை விட்டு வெளியே ஓடி சென்ற போதிலும் ஆனந்த் அவரை விடாமல் துரத்தி சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் ஃபாரூக் கைகளில் காயம் ஏற்பட்டது. இதை பார்த்த அப்பகுதி மக்கள் ஃபாரூக்கை மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஃபாரூக் பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆசிரியர் ஆனந்தை தேடி வருகின்றனர். இதற்கிடையில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ஆனந்த் மற்றும் ஃபாரூக்கு இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறு இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அதன் காரணமாக ஃபாரூக் ஆனந்தின் காரை பழுது நீக்க மறுத்ததால் இந்த சம்பவம் நடந்துள்ளதா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி அனைவரையும் பதற வைக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.